அந்த திராவிட கழகம் அமைப்பு சார்பாக அங்க போராட்ட களத்துக்கு யாருமே போகவும் இல்லை. அதே மாதிரி மதிவதனி என்பவர் பரவலாக அறியப்படுவார். எந்த சமூக பிரச்சனை என்றாலும் சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கிற மதிவதனி அங்க வரவே இல்லை. ஆக பெரியார் இயக்கத்துக்குள்ளேயே பெரியாரிஸ்டுகள்ல சில அந்த போராட்டத்தை கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனா போராட்டத்துக்கு யாருமே போகல. நிறைய பேர் அமைதியாக இருக்காங்க. அப்படி அமைதியா இருக்க வேண்டிய நிர்பந்தத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய துப்புரவு பணிகள் அவங்கள மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு துறையாக இன்றளவும் இந்தியா முழுவதுமே இருக்கு. அங்க இருக்கிற நிறைய பெண்கள் மிக தெளிவா பேசுறாங்க. எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க மு.க. ஸ்டாலின்ல ஆட்சி காலத்துல 2022 ஒரு வாக்குறுதி கொடுத்ததுல அந்த இது வாக்குறுதி கடிதத்தையே அவங்க கையில வச்சிருக்காங்க. நேற்று இரவு வரும்பொழுது அப்புறப்படுத்த இங்க முற்படும் பொழுது ஸ்டாலின் சக அரசியல் நட்புகளோட கூலி என்ற திரைப்படம் பார்த்துட்டு இருக்கு. காலையில இவ்வளவு முக்கியமான ஒரு தீர்ப்பு வருது நீதிமன்றத்துல இருந்து. இவரும் மாலையில திரைப்படம் பாக்குறாரு. அங்க நடு இரவுல அப்புறப்படுத்துற முயற்சி வருது. ரொம்ப தலித்துகளுக்கான கட்சின்னு சொல்லிக்கிற விசிகாவே வரலன்னா மற்றவர்களை நம்ம எப்படி கேட்க முடியும் மேம்? விசிகா தலித்துக்கான கட்சிகள் சொல்லிட்டு இருந்தா கூட அவர்கள் அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீடு கடுமையா எதிர்த்தாரு. திரும்ப இவர்கள் பெண்ணிய விடுதலை பேசிக்கிட்டு பெண்களை நாசம் பண்றாங்க. திருமணம் கடந்த உறவுக்கு தூண்டுவது, பெண்களை பாலியலுக்கு பயன்படுத்தி கொண்டு அதை தனிநபர் விஷயமாக மாற்றுவது, இதெல்லாம் பெரியார் இயக்கத்தின் கடந்த 10 ஆண்டுகளாக சந்தித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய சீரழிவு. இந்த சீரழிவு கேட்டுகளோட சேர்ந்து இந்த விஷயமும் இப்ப சூத்திரர்களுக்கு எதிராக ஒரு போராட முன்வராத மனப்பாங்க இருக்கு இல்லையா, மனநிலை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஐரோப்பிய ஒன்றிய மனித உரிமை செயல்பாட்டாளர் பிரான்ஸ் தமிழச்சி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். தமிழகத்துல பாத்தீங்கன்னா அதுவும் சென்னையில தூய்மை பணியாளர்களை தனியார் வசம் ஒப்படைத்ததை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் இங்க போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் 13 நாட்களா நடந்துட்டு இருக்கு. 13 நாட்களா நடந்த போராட்டம் நேற்றைய தினம் போலீசாரால நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து கலைக்கப்பட்டிருக்கு. இந்த போராட்டத்துல நாங்களே நேரடியா அங்க செய்தி சேகரிக்க போகும்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதுல யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். முக்கியமா அதுல நிறைய இயக்கங்களும் அமைப்புகளும் கலந்திருந்தாங்க. உதாரணத்திற்கு இந்த மே 17 இயக்கமாகட்டும், உழைப்போர் உரிமை இயக்கம், மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் அங்க இருந்திருந்தாங்க. ஆனா தமிழகத்தின் முக்கிய இயக்கங்களா அமைப்புகளா செயல்படக்கூடிய பெரியாரிய இயக்கத்தை சார்ந்த யாருமே அங்க வரல. அதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? எனக்கு தெரிந்து நானும் இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு முன்பாக தந்தை பெரியார் திராவிட கழகம் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த ட்விட்டர் பக்கம் போய் பாக்குற எந்த பதிவுமே போட்டில்ல. அந்த தூய்மை பணியாளர்கள் குறித்தான ஒரு பதிவு அவருடைய பக்கத்துல இல்ல. அதே மாதிரி திராவிடர் விடுதலை கழகம் கொளத்தூர்மணி பக்கத்திலயும் எந்த பதிவுகளுமே இல்லை. ஆனா திராவிட கழகம் பக்கத்துல வீரமணி உடைய அறிக்கையை பதிவு செய்யறாங்க. அந்த அறிக்கை வெளியிட்டது கூட ஒரு அந்த போராட்டங்கள் நடந்து 8 நாட்கள் ஆன பிறகுதான் அவங்க அந்த திராவிட கழகத்தை சார்ந்த வீரமணி அந்த அறிக்கையை வெளியிடுறாரு. அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாரு. சமூக நீதி சிந்தனையோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியாளர்கள் கவனம் எடுக்கணும்ன்றதோட முடிச்சிட்டாரு. மென்மையா பேசிட்டு விட்டுட்டாரு. அந்த ஒரு அறிக்கைக்கு பிறகு வேற எதுவும் இல்லை. அந்த திராவிட கழகம் அமைப்பு சார்பாக அங்க போராட்ட களத்துக்கு யாருமே போகவும் இல்லை. அதே மாதிரி மதிவதனி என்பவர் பரவலாக அறியப்படுவார். எந்த சமூக பிரச்சனை என்றாலும் சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கிற மதிவதனி அங்க வரவே இல்லை. நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, முதல்ல நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். நீதிமன்றம் இன்னைக்கு இந்த மக்களை உடனடியாக அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உடனடியா அப்புறப்படுத்துறதுக்கு இவங்க யாருமே குப்பைகள் கிடையாது.
ரோட்ல வந்து ஆக்கிரமிச்சு கிடந்தாக்கிறத தான் வந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ரோடுகளை ஆக்கிரமிச்சு குப்பைகளா இல்ல. முதல்ல சட்டக்கல்லூரி மாணவர்களாவும் இங்க இருக்கவங்க சட்டக்கல்லூரி மாணவர்களா இருக்காங்க, லாயராவும் இருக்கும். அப்போ சட்டம் படித்தவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நீதிபதிகளை தான் விமர்சிக்க கூடாதே தவிர நீதிமன்ற தீர்ப்புகளை, நீதிமன்ற உத்தரவுகளை விமர்சிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். எப்படி போராடுறதுன்றது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டோ ஃபண்டமெண்டல் ரைட்டோ, அதே மாதிரி எங்களுடைய கருத்துக்களையும் நீதிமன்ற உத்தரவையும் விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. நீதிபதிகளை வந்து விமர்சிக்க கூடாதுன்றது வேற, நீதிமன்ற உத்தரவுகளும் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். நீங்க நீதின்ற பேர்ல அநீதியை கொடுக்கீங்க. என்னங்க கேட்டுட்டாங்க இந்த மக்கள் 13 நாளா ரோட்ல உட்காந்து? இதுக்கு முன்னாடி 5 நாள் அம்பத்தூர்ல உண்ணாவிரதம் இருந்தாங்க, யாருமே கண்டுக்கல. அதனாலதான் அதுக்கப்புறம் ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து நீங்க 13வது நாள் நைட்டு பகலா இந்த சாக்கடையிலயும் இந்த கொசுக்கடியிலையும் இந்த மழை தேங்கி நின்னுச்சு. மழையில நினைச்சிருந்தாங்க, இன்னைக்கு ஒரு மயங்கி விழுந்தாங்க, நேற்று 2 பேர் மயங்கி விழுந்தாங்க. இங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, 2 பாத்ரூம்ங்க. அவங்களுக்கு அவங்களும் வீரமணியுடைய அறிக்கையை வந்து பதிவு செஞ்சுட்டு ஷேர் பண்ணிட்டு அதோட விட்டுட்டாங்க. அவங்க பக்கத்துல எதுவுமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப முரணான ஒரு விஷயமா இருக்கு. எதுக்காக இத சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்சு திராவிடர் விடுதலை கழகத்தை சார்ந்த உமாபதி என்பவர் 2-3 தோழர்களோட அந்த உங்களுடைய போராட்டத்துக்கு நாங்க ஆதரவா இருக்கோம்னு சொல்லி அங்க அமர்ந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்திருக்காரு. ஆனா அது வந்து அதிகாரப்பூர்வமான திராவிட விடுதலை கழகத்தின் பக்கத்துல இருந்து எந்த செய்தியும் வரல. அவரு சுயேட்சையாக போயிருக்காரு. ஆக பெரியார் இயக்கத்துக்குள்ளேயே பெரியாரிஸ்டுகள்ல சில அந்த போராட்டத்தை கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனா போராட்டத்துக்கு யாருமே போகல. நிறைய பேர் வந்து அமைதியாக இருக்காங்க. அப்படி அமைதியா இருக்க வேண்டிய நிர்பந்தத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய நிர்பந்தம் படுத்தி இருக்கிற இடத்துல வந்து பெரியார் இயக்கங்கள் வந்து இன்று நிக்கிறது வந்து பார்க்கும் பொழுது, அப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, அங்க போராடி கொண்டிருந்த மக்கள் எல்லாருமே வந்து தூய்மை பணியாளர்கள், சூத்திரர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அந்த மக்கள் நலனுக்காக தன் வாழ்நாள் எல்லாம் பெரியார் பேசிய சாதி ஒழிப்பு, பிற்படுத்தப்பட்டோருக்கான நலன் சார்ந்த போராட்டங்கள் எல்லாமே இன்றைய காலகட்டத்துல ஒரு பெரும் கேள்விக்குறியா நிக்குது. இது நான் கடந்த லூலு விவகாரத்துல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். கடந்த ஒரு 7-8 வருடங்களாக சமூக ஊடகங்கள்ல பெண்ணியம் சார்ந்த விவாதங்கள் முன்னெடுக்கும் பொழுதும் அவர்களை அநாகரிகமாக தூற்றுவது பெரியார் இயக்கங்களை பரவலா நடந்துட்டு இருக்கு. அல்லது பெரியார் இயக்கங்கள் தான் தலைமை சொல்வதை அப்படியே நம்புற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய அமைப்பு சார்ந்த தலைமைகள் திமுகவுடைய முக்கிய நிகழ்வுகள்லாம் போய் கலந்துக்கிறாங்க. இந்த தலைமைக்கு எதிராக நம்ம எந்த கருத்தும் சொல்லக்கூடாதுன்றது தயங்கி நிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் வருங்காலத்துல இருந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது நாங்க கண்டிப்பா நான் அந்த விவகாரத்தை வந்து கொஞ்சம் விரிவா நான் பேச நினைக்கிறேன். ஏன்னா சூத்திரர்கள் வார்த்தைக்கு வார்த்தை பார்ப்பனர்கள் அல்லாதோர் என்ற நிலைப்பாட்டுல இருந்து கடுமையான விமர்சனத்தை வந்து பெரியார் முன்னெடுக்கணும்னு நினைத்த காலகட்டங்கள் அதை கட்டுரையாகவும் பதிவு செஞ்சிருக்கார். பார்ப்பனர் அல்லாதவர் என்ற ஒரு சப்ஜெக்ட் வச்சு பேசணும்னு முற்பட்டார். ஆனா அம்பேத்கர் வந்து தெளிவா சொல்றாரு, பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய அவருடைய சாதி தன்மை இருக்குது, சாதி இந்துக்களாக இருக்காங்க, அவர்களை ஓரணிக்குள்ள எட்டு வர முடியாது, ஒரு தொழிற்சங்கம் சார்ந்து கூட ஒரு அமைப்பா கூட அவங்களை ஒருங்கிணைக்க முடியல அப்படின்றாரு. அம்பேத்கர் குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்றாரு. இந்தியாவுல இந்திய அமைப்பு சாசன சட்டங்கள் இயற்றுவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபடும் பொழுது அவர் பல நாடுகளுடைய சட்ட வரைவுகளை வந்து ஆய்வுக்குட்படுத்தும் பொழுது இந்தியாவுல வந்து இன்னும் அதிகமாக, அதாவது சாதிய ரீதியாக இருக்கத்தால தொழிலாளர்களே இங்க வந்து சாதிய ரீதியாக பிளவுபட்டு நிற்கிறாங்க. ஒரு தொழிலாளர்கள் சக தொழிலாளர்களுடைய சாதியை பார்த்துதான் இந்த சாதியை நிக்கிற இந்த தொழிலாளர் நம்ம ஏத்துக்கலாமா, இவனை புறக்கணிக்கிறதான்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வராங்க. 2வது, இந்தியாவுல பெரும்பான்மையான துறைகள் சாதி அடிப்படையிலேயே கட்டமைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு முடிவெட்டும் துறையை சார்ந்த அவர்களுக்கான சாதி கட்டமைப்புல இருக்கிறத முன்னெடுக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் நவீனமா கொஞ்சம் சிஸ்டம் மாறி இருக்கலாம். ஆனா பெரும்பான்மையர்கள் அந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஆனால் அதை விட இவ இன்னும் மோசமாக பார்க்கப்படுற
துப்புரவு பணிகள் அவங்கள வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு துறையாக இன்றளவும் இந்தியா முழுவதுமே இருக்கு. பெண்கள் மேல கை வைக்காதீங்க, பெண்கள் மேல கை வைக்காதீங்க, நீங்க பெண்கள் மேல கை வைக்காதீங்க, அப்போ அதற்காக அம்பேத்கர் நிறைய சட்டங்கள்லாம் எடுத்துட்டு வர்றாரு. அந்த தொழிலாளர்கள் பாதுகாப்புக்கு சட்டம், பாதுகாப்பு நலன் திட்டங்கள், நிறைய சட்ட வரைவுகளை வந்து எடுத்துட்டு வர்றாரு. அவரு அந்த இடத்துல பெரியாரோட முரண்பட்டு நின்னுக்கிறார். அப்போ அம்பேத்கர் சொல்ற கூற்றுதான் இன்றைய வந்து நிரூபணம் ஆகி வருது. ஒரு கூலி நடத்துற ஒரு விஷயம், போராட்டம்ன்றது வந்து அந்த எதுக்காக அந்த மக்கள் போராடுறாங்கன்ற விஷயத்த வந்து திட்டமிட்டு எல்லாருமே இரட்டடிப்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த அந்த நிலைப்பாட்டிலையும் அப்படியான திட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தொடர்ந்து அந்த மக்கள் அங்க இருந்து போராடி தங்கள் அங்க இருக்கிற நிறைய பெண்கள் வந்து மிக தெளிவா பேசுறாங்க. எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க மு.க. ஸ்டாலின்ல ஆட்சி காலத்துல 2022 ஒரு வாக்குறுதி கொடுத்ததுல அந்த இது வாக்குறுதி கடிதத்தையே அவங்க கையில வச்சிருக்காங்க. ஆமா, கையில வச்சிருக்காங்க. அது நாமளும் நீங்களும் உங்ககிட்டயே நான் கொடுத்திருக்கேன். பேஜ் 44 அது வந்து தெளிவா இருக்கு. அப்போ இந்த 2021 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜனவரி மாசம் பொங்கல் நாள் அன்று 700 தூய்மை பணியாளர்களை வேலையில இருந்து நீக்கம் பண்றாரு எடப்பாடி ஆட்சி காலத்துல. அது பெரிய சர்ச்சையா வந்தது. அந்த காலகட்டத்துல தான் அந்த பெண்கள் எல்லாம் போராடுறாங்க. போராடும் பொழுது மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாக்கா நான் இவர்கள் நலம் சார்ந்த திட்டங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆதரவா பேச முற்படுறாரு. அதையெல்லாம் தான் அவங்க மேற்கோள் காட்டி கேள்வி கேட்கிறாங்க. இது தேர்தல் அறிக்கையிலேயே அவர் வந்து வெளியிட்டு இருக்காரு. அந்த பேஜும் வந்து சொல்றாங்க இல்லையா, 44 பக்கத்துல அதெல்லாம் விளக்கமா இருக்கு. ஆனா அமைச்சர் சேகர் பாபு போன்றவர்கள் எல்லாம் அப்படி அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி மடைமாற்றி பேசுகிறார். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு என்ன சொல்றாருன்னா, ரொம்ப மு.க. ஸ்டாலின் ரொம்ப கண்ணியமாகத்தான் இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்த வந்து அணுகுறாங்க. தூய்மை பணியாளர்கள் பணியிடையும் பொழுது அவர்கள் மரணிச்சாக்கா அவங்களுக்கு 10 லட்சம்லாம் நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆனா தூய்மை பணியாளருடைய கோரிக்கை என்னவா இருக்குதுனாக்கா, நாங்க மாநகராட்சி அரசு தரப்புலதான் நாங்க மாத ஊதியம் பெற்றுட்டு இருந்தோம். நீங்க வந்து தனியார் கிட்ட, ராம்கி தனியார் நிறுவனத்துக்கிட்ட வந்து விற்றதோடு அவங்க வாங்கியவർക്ക് வந்து புதுசா தூய்மை பணிக்கு வேலைகள் செய்வதற்கு ஆட்கள் கிடையாது. அப்ப தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா, நீங்க போய் அந்த இதுல போய் இணைஞ்சுக்கிங்க அப்படின்றாங்க. அந்த இணைஞ்சிக்கிற போற அந்த இதுல சொல்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா, இவர்கள் ஒரு 22,000 வாங்குறாங்கன்னா அங்க 15,000 14 இன்னும் குறைவா கூலி உயர்வு குறைவா வருது. அதை எப்படி நாங்க இதை ஏத்துக்க முடியும்ன்றாங்க. அதே மாதிரி அறிவித்த முறையும் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க வந்து போராட்டம் நடத்துற அன்னைக்குதான் வந்து தெளிவா சொல்றாங்க, இன்னைக்கு நாளில இருந்து நீங்க தனியார் நிறுவனம் மூலியமா வேலைக்கு வாங்கின போது அந்த மக்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்ப அத்தனை தொழிலாளர்களும் வந்து போராட்டத்துல வந்து தங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த போராட்ட முறைகள் மீதான திமுக அமைச்சர்கள் எப்படி விமர்சனத்துக்கு உட்படுத்துறாங்கன்றாங்க. இப்ப வந்து இவங்க வந்து சென்னை மேயர் பிரியா என்பவர் ரொம்ப மோசமான வார்த்தைகள் மூலியமாக அதை எதிர்கொள்றாங்க. நாங்க வந்து எல்லா சலுகைகளும் கொடுப்போம், அவங்க சலுகைகள் தான் கேட்டாங்க, அவங்க பாதுகாப்பு நலன் சார்ந்த இது பத்திதான் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுப்போம், இலவச பரிசு பொருட்களை கொடுப்போம் அப்படின்றாங்க. நாங்க வந்து இந்த காரணங்களுக்காகத்தான் நாங்க போராட்டத்துல நிக்கிறோம். கூலி உயர்வு வந்து இருக்கிற கூலியை கொடுத்தா கூட எங்களுக்கு மாத வருமானம் கொடுத்தா போதும், கூலியை குறைக்கிறது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே இந்த நிறுவனங்கள் மேலேயும் கடுமையான விமர்சனங்கள்லாம் இருக்கு. இந்த சூழல்ல தொடர்ந்து இந்த 13வது நாள் அவங்க அப்புறப்பட்ட விஷயம் கூட வந்து ரொம்ப நுணுக்கமா அரசியல் பண்ணிருக்கு திமுக. தேன்மொழி என்பவர் ஒரு பொதுநல வழக்காக சென்னை ஹைகோர்ட்ல தொடர்றாங்க. யார் அந்த தேன்மொழின்னு இன்னை வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவங்க எந்த கட்சியை சார்ந்தோன்னு எதுவுமே தெரியாது. ஏன் இப்படியான ஒரு அரசியல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுதுன்னா, திமுக அரசு வந்து தானாக முன்வந்து அந்த தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த முற்பட்டால் தமிழ்நாட்டுல மக்களிடையே வேற வகையான சர்ச்சைகள்லாம் உருவாகும்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருது, இன்வால்வ் ஆகுது. தேன்மொழின்ற ஒரு கேரக்டர் சென்னை ஹைகோர்ட்ல வந்து பொதுநல வழக்கு போட வைக்கிறாங்க. போட வச்சு நீதிபதி உத்தரவு போடுறாரு.
அங்க வந்து அப்புறப்படுத்தணும் அந்த இடத்தை. அப்போ அதே மாதிரி நேற்று இரவு வரும்பொழுது அப்புறப்படுத்த இங்க முற்படும் பொழுது ஸ்டாலின் சக அரசியல் நட்புகளோட கூலி என்ற திரைப்படம் பார்த்துட்டு இருக்கு. காலையில இவ்வளவு முக்கியமான ஒரு தீர்ப்பு வருது நீதிமன்றத்துல இருந்து. இவரும் மாலையில திரைப்படம் பாக்குறாரு. அங்க நடு இரவுல வந்து அப்புறப்படுத்துற முயற்சி வருது. ரொம்ப மோசமாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்காங்க. பெண் வழக்கறிஞர் எல்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க. யாருமே இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கண்டன அறிக்கையும் வரல. சீமான் வந்து கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்று சற்று முன்பு சீமான் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. திராவிடர் பெரியார் கழகமோ, தந்தை பெரியார் திராவிடர் கழகமோ அல்லது திவிகவோ திராவிடர் கழகமோ யாருமே வந்து அறிக்கை வெளியிடல. இது மட்டும் இல்ல, விசிக கட்சியை சார்ந்த திருமாவும் ரொம்ப அமைதியாக இருக்காரு. அப்போ இது வந்து ரொம்ப ஆபத்தா இருக்கு. தலித்துகளுக்கான கட்சின்னு சொல்லிக்கிற விசிகாவே வரலன்னா மற்றவர்களை நம்ம எப்படி கேட்க முடியும் மேம்? விசிக தலித்துக்கான கட்சிகள் சொல்லிட்டு இருந்தா கூட அவர்கள் அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீடு வந்து கடுமையா எதிர்த்தாரு திரும்ப. பறையர் சமூகத்தினரை விட மிகவும் பிற்படுத்தப்பட்ட கடைசி நிலையில இருக்கிற அருந்ததியினருக்கான உரிமைகளை வந்து அவருக்கு நிறைய விமர்சனம் இருந்தது. அப்போ இப்ப இந்த போராட்டத்தில் இருக்கிறவர்கள் கூட பெரும்பான்மையாக அருந்ததியர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு அதை ஒரு அலட்சியமாக கடந்து போறாங்க. இப்ப எல்லாருமே வந்து மக்களுக்கு முன்பு அம்பலப்பட்டிருக்காங்க. இப்ப நாமளா வந்து பெரியார் இயக்கம் மீது சில விமர்சனம் வச்சா இவர் வந்து தமிழச்சி கைக்கூலியாக பிஜேபிக்கு RSSக்கு ஆதரவா செயல்படுற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. அப்புறம் இது நீலம் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் அந்த போராட்ட களத்துல 24 மணி நேரமும் கூடயே இருந்திருக்காங்க. அந்த 8வது நாள்ல தான் அந்த இவரு சேகர் பாபு இரவு 12 மணில வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அப்பதான் அவங்க கேள்வி கூட கேட்டாங்க. ஏன்னா அங்கே 24 மணி நேரமும் அவங்களே கூட இருந்ததால அங்க திமுக தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமைப்பினர் தான் மக்களை வந்து இந்த போராட்ட களத்துல இருக்கிறவங்கள தூண்டி விடுறாங்க. ஆனா இவர்கள் எல்லாமே சப்ஜெக்டை தாண்டி வேற விஷயங்களை பேசி மடைமாற்றும் வேலையை வந்து செய்யறாங்க. மக்கள் அத்தியாவசியமாக சொல்றாங்கன்னா எங்களை வந்து மாநகராட்சியில இருந்து அப்புறப்படுத்தி தனியார் மயமாக்கப்பட்ட கம்பெனிக்கு போய் எங்களை வந்து விற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கொத்தடிமை முறை மாதிரி நடத்த முற்படுது. திமுக வந்து ஒரு தொழிலாளர்களை எப்படி அணுகணுன்ற அணுகுமுறை கூட தெரியலையா? இதையெல்லாம் வந்து இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இந்தியா போன்ற நாடுகளை தொழிலாளிகள் மீது எப்படி தனியார் நிறுவனங்கள் நடத்துறதுக்கு ஏராளமான இது மேற்கோள்கள் காட்ட முடியும். ஐடி துறை சார்ந்தவர்களே இந்தியாவுல வந்து மிகவும் மோசமாகத்தான் நடத்தப்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது மிகவும் விளிம்பு நிலையில இருக்கிற துப்புரவு தொழிலாளர்களை கண்ணியமற்ற முறையில் நடத்துவது, தாங்கள் சமூக நீதி பேசும் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மக்களாட்சியில இதெல்லாம் நடக்கிறது குறித்து கட்சிகள் யாருமே பேசல. எந்த கட்சியும் வந்து கண்டனம் தெரிவிக்கல. ஆனா பெரியார் இயக்கம் குறைஞ்சபட்சம் பேசிருக்கலாம் இல்லையா? பெரியார் இயக்கத்தால ஏன் பேச முடியல? பெரியார் இயக்கம் சார்ந்தவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை சூத்திரர்கள் சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த சூத்திரர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சூத்திரர்களுக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சீமான் பெரியாரை விமர்சனம் பண்ணாரு சொல்லிட்டு செருப்பு தொடப்பு கட்டையெல்லாம் தூக்கிட்டு போனீங்க இல்லையா? இங்க இந்த மக்களுக்காக நின்னு ஸ்டாலினை நோக்கி உங்களுக்கு கேள்வி கேட்க கூட வந்து அந்த களத்துல வந்து நிக்க உங்களுக்கு முடியலன்னாக்கா நீங்க வந்து நீங்க கொத்தடிமைகளா திமுகவுக்கு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னா நீங்க திமுகவில பேசிட்டு பெரியார் இயக்கம் உங்களுக்கு எதுக்கு? இந்த கொஸ்டினை தான் நான் ஆரம்பத்திலே கேட்டுட்டு இருக்கேன். இவர்கள் வந்து பெண்ணிய விடுதலை பேசிக்கிட்டு பெண்களை நாசம் பண்றாங்க. திருமணம் கடந்த உறவுக்கு தூண்டுவது, பெண்களை பாலியலுக்கு பயன்படுத்தி கொண்டு அதை தனிநபர் விஷயமாக மாற்றுவது, இதெல்லாம் வந்து பெரியார் இயக்கத்தின் கடந்த 10 ஆண்டுகளாக சந்தித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய சீரழிவுகள். இந்த சீரழிவு கேட்டுகளோட சேர்ந்து இந்த விஷயமும் இப்ப சூத்திரர்களுக்கு எதிராக ஒரு போராட முன் வராத மனப்பாங்க இருக்கு இல்லையா, மனநிலை, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. இப்ப நான் வந்து சென்ற வருடம்
ஏப்ரல் மாதம் சென்னையில ஹைகோர்ட்ல பொதுநல வழக்கு போட்டிருக்காரு லூலு மாஃபியா பாலியல் குற்றங்கள் விவகாரம் தொடர்பாக. ஏப்ரல் மாசம் பதிவு பண்ணது இது நீதிபதிகள் பெஞ்ச் அமர்ல என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஜூன் மாசம் 26ஆம் தேதி எடுத்துட்டு வந்து நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும், விசாரணைக்கு உட்படுத்திட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தாக்கல் செய்யல. ஒன்றரை வருஷம் ஆகுது. அப்ப நீதிமன்ற கோப்புக்குள்ள எந்த கோப்பு வரணும், எது போகக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல அந்த மேசைக்கு கீழே மறைந்து கொண்டிருப்பவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்கள். இந்த கோப்பு மேசைக்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த மேசை நீதிமன்றத்துக்கு போனோம், அந்த நீதிபதி திமுக ஆதரவு நீதிபதியா, பிஜேபி ஆதரவு நீதிபதியா, காங்கிரஸ் ஆதரவு நீதிபதியா? அப்ப நாம இந்த வழக்கு விசாரணைக்கு வர அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கிற நீதிபதி இந்த நபர் தீர்ப்பு கொடுக்கணும்னு இடத்துல இருந்து தீர்மானிக்கிற இடத்துல தமிழக அரசு இருக்கு. தமிழக அரசு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதுமே தான் நடக்குது. பிஜேபி ஆட்சியிலும் பிஜேபி அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப ஆட்சியாளர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடித்தான் நீங்க மக்களை அணுகுவோம்னு திரும்ப திரும்ப வந்து தீர்மானத்தோட அணுகுறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அப்படித்தான் பார்க்க பழகப்பட்டிருக்கீங்க. பெரியாரிய அமைப்புகள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி தொழிலாளர்கள் நலனின் அக்கறை கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்கல்ல, அவங்கதான் இந்த போராட்டத்துல முன்னெடுத்து நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட பண்றாங்க. அவங்களும் இந்த தாக்குதல்ல கடுமையா பாதிக்கப்பட்டும் இருக்காங்க. இருப்பினும் இதையெல்லாம் கடந்து வந்து கூட்டணிக்குள்ள இன்னும் அவங்க நீடிக்கிறத எப்படி பாக்குறீங்க மேம்? பெரியாரும் சரி, அம்பேத்கரும் சரி, இந்திய கம்யூனிஸ்டுகள் மீது கடுமையான விமர்சனம் வச்சாங்க. இவங்க வந்து அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாகவே செயல்படுறவங்களாக கம்யூனிஸ்டுகள் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஆரம்ப கட்டத்துல இருந்தே இருக்கு. இது கம்யூனிஸ்டுகள் மேல இருக்கு. அப்ப இந்த கம்யூனிஸ்டுகள் இப்போ உதாரணத்துக்கு சிபிஐஎம் வந்து ஆரம்பத்துல கூட்டணியில இருந்தாலும் மேம்போக்கான ஒரு விமர்சனம் மாதிரி பண்றாங்க. ஒரு மென்மையா இப்ப வீரமணி என்ன செஞ்சாரோ ஒரு அறிக்கை விட்டுட்டு ஒதுங்கி போறது, இது சரியான போக்கு கிடையாது. இவர்கள் யாருக்காக இந்த ஆட்சியாளர்கள் இயங்குகிறாங்கன்ற பார்வை, ஒரு தெளிவான பார்வை மக்கள் கிட்ட வரணும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா, தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம்னு சொல்லி ஒரு இயக்கம், NULMன்னு ஒரு இயக்கத்தை வந்து 2013 காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது. அதனுடைய திட்டம் என்னன்னாக்கா, நகர்ப்புற ஏழைகள், வீடற்றவர்கள், தெருவுல வியாபாரிகள், அந்த நடைபாதையில தள்ளுவண்டி எல்லாம் தொழில் செய்யற அந்த வியாபாரிகள், அல்லது எந்த திறனும் இல்லாம பயிற்றுவிக்கப்படாத இந்த துப்புரவு தொழிலாளர்கள், அவர்கள் சார்ந்த நலன் திட்டங்கள், இதுக்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் வந்து எட்டுன்னு வராங்க. அதுக்கு எட்டுன்னு வரத்துக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி சப்ஜெக்ட் அதுக்கு நிதி உதவி ஒதுக்கப்படுது. எல்லாமே மக்கள் பணம் தானே. அப்போ இந்த ஆட்சியாளர்கள் இப்படியான திட்டங்கள், என்ன மாதிரியான திட்டம்? தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டம் என்பது உழைக்கும் எளிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை எப்படி வியாபாரம் மயமாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ராம்கி விவகாரத்தை எடுத்துங்க. இவருடைய ஆந்திராவுல ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியை சார்ந்த எம்பி, இவரு பேர் வந்து அயோத்தியர் ராமிரெட்டி. இந்த அயோத்திய ராமிரெட்டி என்பவர் இந்தியாவில் இருக்கிற எம்பிகளே வந்து பெரும் பணக்காரர்ல 2,000 இடத்துல இவர் இருக்கிறார். இவருக்கு வந்து இந்த ராம்கி நிறுவனத்தின் ஓனரான இவருக்கு இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் நிறுவனங்கள் இருக்கு. தூய்மை பணி சார்ந்த இதையெல்லாம் எடுத்து வச்சு இவரு செயல்படுத்துறாரு. அதுல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. அங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், உபகரணங்கள் சரியான பராமரிப்பு இல்லாம இந்த தனியார் மையத்துல இந்த தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் நடத்தப்படுகிறார்கள், நிறைய குற்றச்சாட்டுகளா இருந்தது. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஜெயலலிதா காலகட்டத்துல இவங்க ஒரு இது எடுத்து வராங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து 2012 ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தென் சென்னையில இந்த ஆரம்பிக்கும் போது ராம்கி அப்பவும் இருந்தது. 2020 தான் எடப்பாடி ஆட்சி காலத்துல வட சென்னையில தூய்மை பணி ஒப்பந்தம் சொல்லிட்டு இந்த சிஸ்டம்குள்ள ராம்கி உள்ள இன்வால்வ் ஆகுது. அப்ப பென்சன் நகர் வேற சில இடங்கள்ல மட்டும், சென்னையில மட்டும் துப்புரவு செய்யற இதை வந்து முன்னெடுத்துக்கினாங்க. ஆனா இவர்கள் அந்த அந்த பென்சன் நகர் ஒட்டி இருக்கிற குடியிருப்பு, அந்த குடிசை வாரிய பகுதிகள்லாம் வந்து ரொம்ப சரியாக பராமரிக்காத குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. அப்படி ஊழல் குற்றச்சாட்டும் இந்த கம்பெனி மேல இருக்கு. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட 10 ஜோன் சார்ந்த சென்னையில இருக்கிற இடங்களை வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே கைமாத்தி விட்டுட்டுதான் சென்னை மேயர் பிரியா சொல்றாங்க. ஆனா 8ன்னு திரும்பவும் தகவல் வருது. ஆனா நாங்க வந்து இப்ப 2 ஜூன் தான் ராம்கி கிட்ட கொடுக்குறோம் அப்படின்றாங்க.
எப்படி இருந்தாலும் இவர்கள் எல்லாமே இந்த இந்த பெரிய பெரும் முதலாளிகளுக்கு வேலை செய்கிற ஏவலாளிகளாக அரசுகள் மாறி இருக்கு. இதுல வந்து காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி, அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, எல்லாருமே பெரும் முதலாளிகளுக்கு கூலிகளாகத்தான் நிக்கிறாங்க. அதனால்தான் எங்களை போன்றவர்கள் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க இது கருத்து என்னன்னாக்கா, பெரியார் இயக்கங்கள் பெரும் முதலாளிகளுக்கு சார்ந்து கட்சிகளுக்கு சார்ந்து தங்களுடைய அரசியல் நிலைப்பாடை முன்னெடுக்கும் பொழுது காலப்போக்கில் அவர்களுடைய கொள்கைகள், தத்துவங்கள் எல்லாற்றிலிருந்து விலகுவாங்க. அதனுடைய உச்சபட்சமான ஒரு காட்சியை தான் நாம நேற்று இரவு நாம சந்திச்சது. இந்த 13 நாட்கள்ல சூத்திரர்கள் மீது கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஏழை தொழிலாளர்களாக இந்த போலி காவல்துறையில அரசு இயந்திரத்தின் அதிகாரத்தோட ஒடுக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது குறைஞ்சபட்சம் கன்னட குரல்கள் கூட வந்து எழுப்பாம இருக்காங்க. அப்ப இதுதான் நீங்க பெருமுதலாளிகளுக்கு சார்ந்து நீங்க அரசியலை முன்னெடுக்க ஆரம்பிச்சதால பெரியார் இயக்கங்கள் வீழ்ச்சி இங்கிருந்து தொடங்குது. இவர்கள் இனி வரும் காலங்களில் சமூக ஊடகங்களை சமூக நீதி பத்தி பேச முடியுமா? அல்லது இந்த சூத்திரர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக சொல்லி வேற வகையில ஏதாவது பேச முடியுமா? ஏன்னா இது இப்ப இருக்கிறது வந்து டிஜிட்டல் உலகம். இதுல வந்து எல்லா தரவுகளும் சேமிக்கப்படுது. எல்லாமே வந்து ஆவணப்படுத்தப்படும். எல்லாமே உங்களை நோக்கி நீங்க தேர்தல் காலகட்டத்துல வந்து மக்கள் கிட்ட வந்து நிற்கும் போது அது உங்களுக்கே வந்து திரும்ப கேள்வியாக எழுப்பப்படும். ஆளும் திமுக அரசின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டிய இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்த நிறைய தகவல்களை உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.
மக்கள் கிட்ட அதிகமாகும், மக்கள் கிட்ட அதிகமாகும். ஓட்டு பண்ணி சார் கூட அந்த 2 பாத்ரூம் தான். இதே இடத்துல துணியை மாத்தி இதே இடத்துல குளிச்சு யாரும் வீடு இல்லாதவங்க கிடையாது. அடித்தட்டு மக்களாவே இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு குட்டி கூடாவது இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டி விட்டு ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க அப்புறப்படுத்துங்கன்றீங்க, அதெல்லாம் ரைட்டு. போராட்டத்தை முடிக்கணும்ன்றீங்க, ரைட்டு. யாருங்க விரும்பி ரோட்ல படுத்தில்ல. எங்களுக்கு நீங்க ஒரே ஒரு கோரிக்கை தான், உங்ககிட்ட கவர்மெண்ட் வேலை கேட்கறாங்களா இல்ல குரூப் 1 குரூப் 2 வேலை கேட்கறாங்களா? இது வரைக்கும் நான் பார்த்த வேலையை என்றது கொடுங்காதன்னு கேட்கறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வேலையை அப்படியே கொடுத்து தொலைன்னு கேட்கறாங்க. இவங்க 31 நாள் வேலைக்கு போனா 23,000 ரூபாய் சம்பளங்க. அந்த 23,000 ரூபாய் சம்பளம் கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? தோழர்கள் கோர்ட்ல வந்து கேஸ போட்டு மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி இவங்களுக்கு அந்த உரிமையை கூட வாங்கி கொடுத்தாங்க. யாரும் இந்த அரசு கிட்ட பிச்சை கேட்கல. 23,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 30,000 ரூபாய் சம்பளம் கொடுன்னு ஊதிய உயர்வு கேட்டு போராடல. 23,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 16,000 ரூபாய் சம்பளத்துக்கு எனக்கு குறைக்காத, வீட்டு வாடகை கொடுக்கணும், என் குழந்தை குட்டியை படிக்க வைக்கணும், நான் குப்பான்றேன், ஆனா என் வீட்டு பிள்ளை படிக்கணும், நான் வந்து ரோட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. அவங்கள நீங்க குப்பைகளை விட மோசமா டீல் பண்றீங்க. நீங்க சொன்னீங்க உங்களுடன் முதல்வர்னு. எப்ப? எதிர்கட்சியா இருக்கும் பொழுது. எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எல்லா போராட்டத்திலையும் போய் உட்கார்ந்தாரு. சாதியான படுகொலைனா முதலா போய் உட்கார்ந்தாரு. சாதி கலவரம்னா போய் உட்கார்ந்தாரு. மாணவர் போராட்டத்துல உட்கார்ந்தாரு. ஏன் இதே தூய்மை பணியாளர் போராட்டத்துல வந்து உட்கார்ந்தாரு. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க 285ல என்ன கொடுத்தீங்க? 44வது பக்கத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. எங்க போச்சு உங்க வாக்குறுதி? உங்க வாக்குறுதி இன்னைக்கு நிறைவேற்ற சொல்லி கேட்டா எட்டி கூட பாக்கலீங்க இந்த சமூக நீதி முதல்வர். விடியல் ஆட்சி யாருக்கு எங்க விடியல்? 2 நாள் சுதந்திர தினமா நாங்க இங்க காலி பண்ணணுமா? யாருக்கு இங்க சுதந்திரம்? ராம்கி மாதிரி தனியார் நிறுவனத்துக்கு கார்பரேட்டுக்கு தான் சுதந்திரம். அப்ப அவங்கிட்டே ஓட்டு பிச்சை கேட்க வேண்டியதானே? எதுக்கு ஓட்டு கேட்டு எங்க வீட்டை தள்ளீங்க? எதுக்கு தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்தீங்க? ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இது வந்து விடியல் அரசு, சமூக நீதி அரசு. எது சமூக நீதி? ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகளை கேட்டு 13 நாளா ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களை வந்து எட்டி பார்க்க துப்புல போயிட்டாரு. நாங்க சோசியலிச கியூபாவை காப்பாத்துவோம், ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்போம். சோசியலிசம் என்னன்னு தெரியுமா முதல்ல இந்த முதலமைச்சருக்கு? நாங்க பாதி கம்யூனிஸ்ட்ன்றாரு. கம்யூனிஸ்ட்ன்றவன் உரிமையை கேட்டு ரோட்ல உட்கார்ந்து போராடுறவன். இந்த போராட்டத்தை யார் நடத்துறாங்கன்றீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி கொடி பறந்துகிட்டு இருக்குங்க. LTUC உழைப்போர் உரிமை இயக்கம், AICCTUன்ற 3 அமைப்புகள் தான் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் ஒரு கையிலையும் ஒரு கையில செங்கொடியும் முடிச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவர்களை பார்க்க துப்பு இல்ல. வந்துட்டாரு, நாங்க வந்து கம்யூனிஸ்ட்ல பாதி, நாங்க வந்து மக்களுக்காகன்னு. யாரோட முதல்வர்? உங்களுடன் முதல்வர்ன்றத மாத்திக்கிட்டு ராங்கி நிறுவனத்துடன் முதல்வர், தனியார் முதலாளிகளோடு முதல்வர், கார்பரேட்டுகளுக்காக முதல்வர்னு பேர் வச்சுக்கோங்க. பொருத்தமா இருக்கும். அதுதான் பொருத்தமா இருக்கும். இன்னைக்கு வந்து சட்டக்கல்லூரி மாணவர் வராங்க, ஸ்ட்ரைட்டா வராங்க அந்த போலீஸ்காரம்மா. நீங்களாம் வந்து ஆதரவு தெரிவிக்க கூடாதுன்னு. யார் ஆதரவு தெரிவிக்க கூடாது? ஏன் தெரிவிக்க கூடாது? எதிர்கட்சியா இருக்கும் பொழுது முதலமைச்சரும் அவங்க பையனும் போய் உட்காந்து ஆதரவு தெரிவிச்ச கூட்டம் தானே இது. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பண்ணுவீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது உங்க மேல ஓப்பனா மிரட்டிட்டு போறாங்க. இவங்களெல்லாம் நோட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. இவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுங்க. அதெல்லாம் தெரியாமலாங்க ரோட்ல வந்திருக்கோம். நாங்களே சட்டம் படிச்சவங்க தான். நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். என்ன அடக்குமுறை வந்தாலும்
இந்த மக்கள் மிக உறுதியாக அவர்களுடைய கோரிக்கை போராட்டத்துல நிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் போராட்டத்தை விட மாட்டோம், பணி நிரந்தரம் பண்ணனு உறுதியா இருக்காங்க. இவங்களையெல்லாம் நீ வந்து கைது பண்ணி ஜெயில அடைச்சிட்டீங்கன்னா உன் வீட்டு குப்பையெல்லாம் நீ அழிக்கிறியா? இல்ல இந்த போலீஸ்காரங்களை வச்சு கைது பண்ற போலீஸ்காரங்களை வச்சு குப்பை அழிக்கிறியா? இல்ல இந்த மேயர்ல இருந்து ஆபீசர்ல இருந்து அவங்கள வந்து ரோட்ல விளக்கமாத்த புடிச்சு ரோட்ல போட்டுறீங்களா? தயாரா? சேகர் பாபு வருவாரா? வரமாட்டீங்கல்ல. உங்களுக்கு கொரோனா காலத்துல மழை வந்துருச்சுன்னா, வெள்ளம் வந்துருச்சுன்னா, புயல் வந்துருச்சுன்னா சாக்கடையில இறங்கி கூட சுத்தம் பண்றதுக்கு நாங்க வேணும். ஆனா இன்னைக்கு எங்க உரிமை வேணும்னு கேட்டா எங்களை குப்பை மாதிரி தூக்கி போடுவீங்க. நீங்க குப்பையை அள்ளுறதுக்கு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வாங்க, நீங்க தயாரா இருங்க, கைதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். போராட்டம், மக்கள் போராட்டம் தொடருது. தொடரும் வரை ஜனநாயக சக்திகளும் மாணவர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் ஜனநாயக முற்போக்கு அமைப்புகளும் பொதுமக்களும் இங்கதான் உறுதியா இருப்போம். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்களும் உங்க கூடவே நிற்போம். அது வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஓட்டு கேட்டு நீ என் வீட்டு வாசலுக்கு வருவல்ல, இன்னைக்கு நான் என் உரிமை வேணும் ரோட்ல படுத்து கிடக்கிறேன், என்னை எட்டி பார்க்கல. இன்னும் ஒரு வருஷத்துல 2026 எலெக்ஷன் வருது, ஓட்டு கேட்டு என் வீட்டு வாசலுக்கு வருவல்ல. தக்க பதிலடி கொடுக்கப்படும். தேர்தல்ல மட்டும் கிடையாது, பாட்டாளி வர்க்கம் தொழிலாளர் வர்க்கத்தோட அந்த வீரியமும் அந்த தைரியமும் அதோட எக்குறுதியும் போராட்ட களங்கள்ல 13 நாளா பாக்குறோம். மழை வந்தா கலைஞ்சிருவாங்க, வெயில் வந்தா கலைஞ்சிருவாங்க, 4 நாள் போனா கலைஞ்சிருவாங்கன்னு அப்படி இல்ல. உறுதியை வந்து இவர்கள் காட்டுவார்கள். மக்களை வஞ்சிக்கக்கூடிய மக்களோட இன்னைக்கு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ணீருக்கும் மக்களை வஞ்சிக்கிறதுக்கும் மக்களை இப்படி குப்பை மாதிரி நடத்துறதுக்கும் நிச்சயமா இந்த அரசு பதில் சொல்லிதான் ஆகணும். மக்களுக்கான காலம் வரும் பொழுது தக்க பதிலடி கொடுப்பாங்க. அன்னைக்கு மக்களோட கை உயரும் பொழுது இவங்கெல்லாம் தூக்கி குப்பையில வீசப்படுவாங்க. இந்த மக்கள் வீசுவாங்க. நன்றி.